இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். போச்சு. இப்போ கேக் வெந்துருச்சான்னு ஒரு கத்தி வச்சு நம்ம குத்தி பார்க்கலாம். இப்போ மறுபடியும் சரியா தெரியல. இத்தனை வாட்டி குத்துனா கேக்கே செத்து போயிடும். நீ மூடு. இப்போதான் நான் தந்தேன், ஏற்கனவே ஒன்று தந்துட்டல. கேக்குக்கு வச்சு இந்த சாக்லேட் எப்படி புடிங்கி திங்கிற நீ? என்ன லுக்கு? என்ன ஜெயிச்சிட்ட மாறா அப்படி லுக்கா? மாதிரி ப்ரெஷ் வச்சு நம்ம தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்டியாலையும் நம்ம தடவிக்கலாம். வாய மூடு. எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டு தரேன், வெயிட் பண்ணுங்கள். பாதாம் முந்திரியை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இதை உடச்சி எடுத்துக்கலாம். பாதாம் முந்திரியை உடைக்கும் நவீன மிஷின் ஒன்று வச்சுருக்கேன், அதை வச்சு நசுக்குவோம். ஒட்டவே இல்லை. இப்போ இதை எடுத்துடலாம். வெந்துருச்சு. ஆமாம், சூடு. மிஞ்சி போன சப்பாத்தியில் சூப்பராக கலர்ஃபுல்லாக சில்லி சப்பாத்தி செஞ்சுருக்கோம். மிஞ்சி போனதா? அதை என்ன செஞ்சு வச்சுருக்க? வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம வட்டில் அப்போ எப்படி கேக் மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாவ், பூனைப்புடி. அட்டகாசமாக மைசூர் பாக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் கேரட் மைசூர் பாக். மழையா? துணிக்காய போட்டு. இந்த மாதிரி முழு தேங்காய் நமக்கு தேவைப்படுது. இந்த சைஸில் நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். அம்மா காலு. சாரி.